நம்ம தமிழ் சினிமால ரிலீஸ் ஆகாம டிராப் ஆகி போன படங்கள் என்னலாம் தெரியுமா? மருதநாயகம் தொடங்கி லிஸ்ட்ல நெறைய இருக்கு. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எஸ்.ஜே. சூர்யாவோட இரவா காலம். தேனண்டால் பிலிம்ஸ் தயாரிப்புல இயக்குனர் அஸ்வின் சரவணன் இயக்கத்துல எஸ்.ஜே. சூர்யா மற்றும் சிவாதா நாயர் சேர்ந்து நடிச்ச படம் தான் இந்த இரவா காலம். மெர்சல் படத்துக்கு அப்புறமா ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால தேனண்டால் பிலிம்ஸால இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம இன்னைக்கு வரைக்கும் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாமே மொத்தமா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவங்க ரிலீஸ் பண்றதுக்கு காசு இல்லாம ரொம்ப வருஷங்களா அதை அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. இதோட டீசர்லாம் வெளியிட்டிருந்தாங்க. இது ஒரு த்ரில்லிங்கான படம். இந்த படத்துல எஸ்.ஜே. சூர்யா பார்க்கறதுக்கு கொஞ்சம் இளமையா இருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு காலேஜ் பையன் மாதிரி கூட இருப்பாரு. ஆனா இப்போ எஸ்.ஜே. சூர்யாவோட ஃபேஸ் கட்லாம் டோட்டலா மாறிடுச்சு. அந்த டைம்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கலாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விக்ரமோட கரிகாலன். எல்லை கண்ணன் இயக்கத்துல விக்ரம் நடிக்க இருந்த படம் தான் இது. இந்த படத்துல விக்ரம்க்கு ஜோடியா பாலிவுட் ஹீரோயினான ஜரீனை நடிக்க வச்சிருந்தாங்க. பல தொழில்நுட்பங்களோட உருவாக இருந்த இந்த படம் ஃபர்ஸ்ட் போர்ஷன் ஷூட்டிங்கோட நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தை ஏன் ஷூட் பண்ணலனே தெரியல. மேபி காசு தான் பிரச்சனையா இருந்திருக்கணும். ஏன்னா நிறைய தொழில்நுட்பங்களை இதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. படம் ரொம்ப அட்வான்ஸா பெரிய அளவுல வரும்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா இந்த படத்தை பத்தி எந்த ஒரு தகவலும் இல்ல. ஆல்ரெடி துருவ நட்சத்திரம் வேற விக்ரம்க்கு ரிலீஸ் ஆகாம தள்ளி போய்கிட்டே இருக்கு. அந்த படத்துலயுமே ஒரு சம்பவம் இருக்கு. ஆரம்பத்துல கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து சூர்யா வச்சு தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண இருந்தாரு. ஆனா அந்த படத்தோட கதையை ஃபுல்லா சூர்யா கிட்ட சொல்ல முடியல. ஆனா அந்த படத்தோட கதையை ஃபுல்லா சூர்யா கிட்ட சொல்லாமலே ஷூட்டிங் கூப்பிட்டாரு கௌதம் வாசுதேவ் மேனன். இதனாலதான் சூர்யா அந்த படத்துல இருந்து விலகி போனாரு. அதுக்கப்புறமா அந்த படத்துல விக்ரம், சிம்ரன், பார்த்திபன், ஐஸ்வர்யா ராஜேஷ், ராதிகா, திவ்யதர்ஷினி அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. பட் இன்னைக்கு வரை ரிலீஸ் ஆகல. இனிமே ஆகுமா அப்படின்னா அந்த நம்பிக்கையும் இல்ல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிம்புவோட கெட்டவன். டிஆர் பிலிம்ஸ் தயாரிப்புல சிம்பு இயக்கி நடிச்ச படம் தான் கெட்டவன். அவரே டைரக்ட் பண்றதுனால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. 2007ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 40% படப்பிடிப்பு முடிஞ்சிடுச்சு. இந்த படத்தை 2017ல மறுபடியும் தொடங்க போறதா சிம்பு அறிவிச்சாரு. ஆல்ரெடி மனுஷன் டவுன்ஃபால்ல இருந்த டைம் அது. அதனால இவரோட அறிவிப்பையும் யாரும் கண்டுக்கல. அந்த படத்தையும் எல்லாரும் மறந்துட்டாங்க. ஏற்கனவே நெல்சன் கூட பண்ண இருந்த வேட்டை மன்னன் வேற ஸ்டாப் ஆச்சு. இப்படி கெட்டவன், வேட்டை மன்னன் அப்படின்னு சிம்புக்கு 2 படம் ஹோல்ட் ஆயிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தனுஷோட சூதாடி. தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணியில ஆடுகளம் படம் முடிஞ்ச கையோட அடுத்தது தொடங்கப்பட்ட படம் தான் சூதாடி. ஆடுகளம் வேற பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சா. இந்த சூதாடி படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் போட்டிருந்தாரு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்புல அந்த டைம்ல இருந்திருக்கோ. இந்த படத்துல பார்த்திபன் ஒரு சூப்பரான ரோல் வேற பண்ணிட்டு இருந்ததா தகவல் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா என்ன காரணம்னே தெரியல. இந்த படத்தை அப்படியே கைவிட்டுட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஷாலோட மதகத ராஜா. மறுபடியும் சந்தானத்தோட காமெடியை நீங்க புதுசா ரசிக்கணும் அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆனா மட்டும்தான் உண்டு. வேற வழியே கிடையாது. 2013ஆம் ஆண்டே இந்த படம் திரைக்கு வர வேண்டியது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாருங்க ரிலீஸே ஆகல. பெர்சனலா விஷால உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றது மேட்டர் இல்ல. ஆனா மதகத ராஜா படத்துக்கு நம்ம எல்லாருமே கண்டிப்பா வெயிட் பண்ணிருப்போம். அதுக்கு காரணம் அந்த படத்தோட மியூசிக்கும் அந்த படத்தோட ட்ரெய்லரும் அந்த படத்துல இருந்து வெளிவந்த ஒரே ஒரு பாட்டும் தான். இந்த படத்துல விஷால், சந்தானம், வரலட்சுமி, அஞ்சலி அப்படின்னு மிகப்பெரிய நடிகர் பட்டாளம் இருக்காங்க. டைரக்டர் சுந்தர் சி வேற இதை டைரக்ட் பண்றாரா? இன்னொரு கலகலப்பு படம் நம்ம பார்க்க போறோம் நினைச்சா மதகத ராஜா வெளியவே வராது போல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய் சேதுபதியோட இடம் பொருள் ஏவல். விஜய் சேதுபதி, விஷ்ணு விஷால் சேர்ந்து நடிச்ச படம் தான் இது. இதை டைரக்டர் சீனு ராமசாமி வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்ல மாட்டிக்கிச்சு. சுத்தமா ப்ரொடியூசர் கிட்ட இருந்து காசே வரலையாம். 2 வருஷங்களுக்கு மேலாகியும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாம அப்படியே விட்டுட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கமலஹாசனோட மருதநாயகம். மருதநாயகம் படம் வந்து கமலஹாசனோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1997லேயே இந்த படத்தோட வேலைகளை ஆரம்பிச்சிட்டாரு. இந்த படத்தோட தொடக்க விழாக்கு இங்கிலாந்தோட ராணி எலிசபெத் வந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு மிகப்பெரிய கிரேஸ் இருந்துச்சு. ஒருவேளை மருதநாயகம் மட்டும் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த கலெக்ஷனையும் அடிச்சு நொறுக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு படம் இருக்கும். ஆனா அந்த படத்தை அவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் பண்ண முடியாது. ஏகப்பட்ட பொருட்செலவு ஆகும். அதை தள்ளி நம்ம தமிழர்களோட வரலாறுல நிறைய கேள்விக்குறிகள் வரும். சோ இந்த படம் சர்ச்சையா மாறிடக்கூடாது அப்படின்றதுனாலயே மருதநாயகம் இன்னும் வராம தான் இருக்கு. இதை தள்ளியும் நம்ம தமிழ் சினிமால நிறைய படங்கள் அப்படியே ஹோல்ல இருக்கு. விஜயும் கௌதம் வாசுதேவ் மேனனும் ஒன்னா பண்ணியிருந்த யோகன் அத்தியாயம் 1 இந்த படப்பிடிப்பு தள்ளி போயிட்டே இருந்ததுனால விஜய் ஏஆர் முருகதாஸ் கூட சேர்ந்து துப்பாக்கி பண்ணாரு. அதே மாதிரி அஜித்தும் ஏஆர் முருகதாஸும் மறுபடியும் சேர இருந்த படம் மிரட்டல். 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படத்தோட அறிவிப்பு ஃபர்ஸ்ட் லுக்லாம் வெளியிட்டாங்க. ஆனா எந்த ஒரு தகவலும் இல்ல. அதே மாதிரி ரஜினியோட ராணா படம் கே.எஸ். ரவிக்குமார் இந்த படத்தை டைரக்ட் பண்ண இருந்தாரு. 2011ல இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த டைம்ல ரஜினிக்கு உடம்பு சரியில்லாம போய் அவர் ஹாஸ்பிட்டல் இருந்த கதை இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். இதனால அந்த படத்தையும் கைவிட்டுட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்ல நீங்க எந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.